தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் நடுக்கடலில் நடைபெறும் சர்வதேச கடத்தலை தடுத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பீடி இலைகள் மற்றும் பெட்ரோலை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி சுங்க இலாகா உதவி ஆணையர் பல்ராஜ் மேனன் அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி கடல் பகுதியில் நடைபெறும் கடத்தலை தடுக்க சுங்க இலாகாவிற்கு சொந்தமான ரோந்து படகில் தூத்துக்குடி சுங்க இலாகா கண்காணிப்பாளர் முருகன், கண்காணிப்பாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆய்வாளர் ராகுல் யாதவ், காவலர் சந்தீப் மற்றும் சுங்க இலாகா அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நடுக்கடலில் 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஒரு ஃபைபர் படகு சுங்க இலாகா ரோந்து படகை கண்டவுடன் தப்பிக்க முயன்றுள்ளது. இதைத் தொடர்ந்து சுங்க இலாகா அதிகாரிகள் தங்களது ரோந்து கப்பலில் சுமார் 45 நிமிடங்கள் விரட்டி சென்று காசுவாரி தீவு அருகே வைத்து தப்பிச் சென்ற ஃபைபர் படகை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் படகை சோதனை செய்ததில் அதில் படகில் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 2500 கிலோ பீடி இலைகள் மற்றும் 8 கேன்களில் 400 லிட்டர் பெட்ரோல் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பீடி இலைகள், பெட்ரோல் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட ஃபைபர் படகை பறிமுதல் செய்த சுங்க இலாகாவினர் கடத்தலில் ஈடுபட்ட திரேஷ்புரம் பகுதியை சேர்ந்த ஜெயபால் மற்றும் சுனாமி காலனி பகுதியை சேர்ந்த ஜெனிஸ்டன் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். ரோந்து படகின் கேப்டன் அஜய்குமார், இன்ஜினியர் பிரபு மற்றும் மெக்கானிக் சேவியர் ஆகியோர் வேகமான நடவடிக்கையால் கடத்தல் தடுக்கப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.